அனைவருக்கும் வணக்கம் டீச்சர். தர்மபுரி ஸ்டார் ஜீனியஸ் அகாடமில இருந்து முதுகலை பட்டதாரி ஆசிரியருடைய போட்டித் தேர்வு கணிதம் டெஸ்ட் பேட்ச் ஆல்ரெடி நம்ம தகவல் சொல்லியிருந்தோம். இந்த டெஸ்ட் பேட்ச் 3 ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து 14ஆம் தேதி ஜூலை 14 டெஸ்ட் பேட்ச் 3 ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ நமக்கு வந்து டைம் வந்து ஒரு 70 நாள், ஏற்கனவே 77 நாள் கொடுத்துருந்தாங்க. சில காரணங்களால் தேர்வு தேதி வந்து போஸ்ட்போன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது ஒரு மாதம் கிடைக்கலாம், 15 நாள் கிடைக்கலாம், 2 மாதம் கிடைக்கலாம். ஸோ அதெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணாமல் மோரலஸ் இந்த 75 நாளில் நம்ம அதை முடிக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறோம். ஒருவேளை அப்படி மாறும்போது கடைசி ரிவிஷன் டெஸ்ட்டுக்கெல்லாம் கொஞ்சம் ரிவிஷன் டைம் கொடுத்து அதுக்கப்புறமா அந்த கடைசியாக இருக்கக்கூடிய ஃபுல் டெஸ்ட்டு 20% டெஸ்ட்டு 50% அதெல்லாமே கொஞ்சம் மாடிஃபை பண்ணிக்கலாம். ஒரு டென்டேட்டிவ் டைம் டேபிள் தான். ஸோ இந்த ஷெடியூலை பொறுத்த வரல மேக்ஸு கம்ப்ளீட்டாக நியூ சிலபஸை பேஸ் பண்ணி டெஸ்ட்டு கொடுத்துட போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுலேயே உங்களுக்கு எஜுகேஷன் சைக்காலஜி டெஸ்ட்டும் வந்துடும். தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டு, ஜிகே இது எல்லாமே கவர் பண்ணி இந்த டைம் டேபிளை ஃப்ரேம் பண்ணியிருக்கிறோம். ஸோ ஒட்டு மொத்தமாக ஒரு பிஜி டிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ்க்கு தேவையான எல்லா விஷயங்களும் இந்த டெஸ்ட் சீரீஸில் நம்ம எடுத்துடலாம். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் 1500 பே பண்ணணும் இந்த எல்லா டெஸ்ட்டும் மீட் பண்ணுறதுக்கு. பாருங்க, ஜூலை 14ஆம் தேதி மேக்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். யூனிட் 2ல ரியல் அனாலிசிஸ்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ ரியல் அனாலிசிஸில் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் வந்து ஒரு டெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறோம். ஸோ ஆஃப்டர்நூன் வந்து ரியல் அனாலிசிஸில் ஒரு டெஸ்ட் இருக்கும். அப்போ அது என்ன கண்டென்ட்டில் அந்த டெஸ்ட் இருக்குமோ அதை நம்ம முன்கூட்டியே போட்டிருக்கிறோம். ஜூலை 14ஆம் தேதி இந்த டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுற எல்லா டீச்சர்ஸ்க்கும் நம்ம என்ன கண்டென்ட்டை படிக்கணும், ரியலில் என்ன சப் டாபிக் படிக்கணும் அப்படிங்கிற சப்ஹெட்டிங்கும் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் தகவல் கொடுத்துருவோம். அதை அந்த டே முழுக்க நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணீங்களன்னா அதனுடைய ஆஃப்டர்நூன் வந்து ஒரு ரியலில் ஒரு ஃபுல் டெஸ்ட் எடுத்துகிட்டு போகிறோம். வழக்கமாக நம்ம ஆரம்பத்தில் டைமிங் நிறையா இருந்தபோது ரியல் அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு 10-15 டெஸ்ட்டுக்கு மேலே பண்ணியிருப்போம். பட் இங்கே நமக்கு டைம் கம்மியாக இருக்கிறதுனால தினமும் 2 டெஸ்ட் எழுதுகிற மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ இதை நல்லா படிச்சுட்டு எழுதலாம். ஸோ இப்போ ஜூலை 15ஆம் தேதி பார்த்தீங்கன்னா அதே ரியல் அனாலிசிஸில் 2 டெஸ்ட் சொல்லியிருக்கிறோம். காலையில் ஒரு டெஸ்ட்டும் நைட்டு ஒரு டெஸ்ட்டும் கொடுத்துருக்கோம். ஃபோர்நூன் ஒரு டெஸ்ட்டு, ஆஃப்டர்நூன் ஒரு டெஸ்ட்டு. ஸோ 2 டெஸ்ட் இருக்கும். ஸோ நல்லா நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருக்கணும். அதே நேரத்தில் இந்த டெஸ்ட்டும் எழுதி உடனுக்குடனே நம்மளை எவாலுவேட் பண்ணிக்கலாம். இது ஒரு இமிடியட்டாக நம்மளுடைய படித்த விஷயங்கள் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புங்க. நிறைய ஸ்லிப் டெஸ்ட் இருக்கும். ஸோ அப்போ உங்களுக்கு ஃபோர்நூன் வரக்கூடிய சப் கண்டென்ட் என்ன, ஆஃப்டர்நூன் வரக்கூடிய சப் கண்டென்ட் என்ன அப்படிங்கிறதும் குழுவில் பதிவு பண்ணிவிடுவோம். ஸோ அதை நீங்கள் நல்லா பார்த்துட்டு அது வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அந்த கண்டென்ட் வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டெஸ்ட்டுக்குள்ளே வரணும். ஸோ அதே மாதிரி இது ஜூலை 15ஆம் தேதிங்க. ஜூலை 16 பார்த்தீங்கன்னா மறுபடியும் ரியலில் கொடுத்துன்னு ஃபோர்நூன் ஒரு டெஸ்ட்டு, ஆஃப்டர்நூன் ஒரு டெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருவோம். இந்த டெஸ்ட்டுங்கிறது சில கன்ஃபியூஷன் வரும். இதோட சப் டாபிக் என்னங்கிறது பிஃபோராகவே கொடுத்துருவோம். அதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 நாள் கொடுத்துருக்குறோம். மொத்தமாக 5 நாள். சைக்காலஜி, ஜிகே, தமிழுக்கு ஒரு 2 நாள், 7 நாள் வருங்க. ஒரு செட்டுங்கிறது 7 நாள். அப்போ 10 யூனிட்டுக்கு, ஏன்னா நமக்கு மேக்ஸ்லேயும் 10 யூனிட் தான், ஜிகேவிலையும் 10 யூனிட் தான், சைக்காலஜிலையும் 10 யூனிட் தான். அப்போ 7 நாள் எடுத்துக்கிட்டோம்னா 10 யூனிட்டுக்கு 70 நாள் ஆச்சுங்க. நம்ம முன்ன இருந்த டைம் படி ஒரு 77 நாள் கொடுத்துருந்தாங்க. அப்போ 70 நாள் இதுவே நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் 50% டெஸ்ட்டு, அப்புறம் ஃபுல் டெஸ்ட்டு, மாடல் எக்ஸாம் இதெல்லாம் மேலே அந்த 7 நாளை நம்ம பிளான் பண்ணியிருந்தோம். இப்போ நமக்கு டைம் கொஞ்சம் கொடுத்துருக்கிறதுனால லாஸ்ட்டில் அந்த ரிவிஷன் எல்லாமே அது ஃபுல் டெஸ்ட் வர வர பார்த்துக்கலாம். இப்போ ரியல் தனியாக எடுக்கிறோம். ஒருவேளை ரியலில் பாருங்கள் நம்ம ஃபுல் டெஸ்ட்டே கொடுக்கல, கம்ப்ளீட்டாக ஸ்லிப் டெஸ்ட்டோட முடிச்சிருக்கிறோம். இப்போ நம்ம அடுத்து என்ன செய்ய போகிறோம், எல்லா ஸ்லிப் டெஸ்ட்டும் கம்ப்ளீட் பண்ண பிற்பாடு நமக்கு டேட்டும் தள்ளி போயிருக்குங்க. அப்போ அந்த கேப்பில் மறுபடியும் டென்டேட்டிவாக என்னென்ன டேட்டில் ஃபுல் டெஸ்ட் எடுக்கலாம் அப்படிங்கிறதும் பிறகு பார்த்துக்கலாம். ஸோ இப்போதைக்கு இந்த 5 நாளை ஃபாலோ பண்ணிக்காங்க. இதே மாதிரி தான் அடுத்தடுத்த யூனிட் எடுக்க போதுங்க. அப்போ இந்த 5 நாளில் பாருங்கள், 4 நாளில் ஜூலை 15 ஆரம்பித்து ஜூலை 18 வரைக்கும் இந்த 4 நாள் பார்த்தீங்கன்னா 2 டெஸ்ட்டாக வருதுங்க. 4 2 8 டெஸ்ட் ஆச்சு. இங்கே ஒரு டெஸ்ட்டு 9 டெஸ்ட் வந்துடுதுங்க. அப்போ கம்ப்ளீட்டாக நம்ம ரியலுக்கு மட்டுமே 9 ஸ்லிப் டெஸ்ட் எடுக்க போகிறோம். நான் ஏற்கனவே சொன்னேன், ரியலுக்கு 10 டெஸ்ட்டு, சில யூனிட்டில் 16 டெஸ்ட்டு இதெல்லாம் பண்ணியிருக்கிறோம். அப்போ எல்லாம் அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் மெர்ஜ் பண்ணி கொடுத்துருவோம் இதில். ஸோ கம்ப்ளீட்டாக உங்களுக்கு எல்லாமே கிடைச்சிரும். ஸ்லிப் டெஸ்ட்டில் ஏதாவது கட் ஆகும் அப்படின்னு பார்க்க தேவையில்ல. இது போல் 5 நாளைக்குங்க. அடுத்து ஜூலை 19ஆம் தேதி பார்த்தீங்கன்னா சைக்காலஜியில் யூனிட் 6 புது சிலபஸில் இருக்கக்கூடிய யூனிட் 6 அதில் பாருங்கள் இன்டெலிஜென்ட் அண்ட் பர்சனாலிட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நுண்ணறிவும் ஆளுமையும் அப்படிங்கிற டாபிக் கொடுத்துருக்காங்க. அப்போ ஜூலை 19 நீங்கள் இதில் எந்த டாப்பிக்லேருந்து ஜூலை 19ஆம் தேதி ஆஃப்டர்நூன் ஒரு டெஸ்ட். ஸோ இது
பார்த்துக்கலாம். நீங்கள் அந்த ஸ்லிப் டெஸ்ட் மாதிரி போட்டிருக்கோம். ஜூலை 19ஆம் தேதி அந்த போர்ஷனில் சரிபாதியாக பிரிச்சிடலாம். ரைட்டுங்களா? இன்டெலிஜென்ட் ஒரு டெஸ்ட் வைக்கலாம். ஆஃப்டர்நூன் வந்து பர்சனாலிட்டியில் அந்த டெஸ்ட்டை 2ஆக பிரிச்சுக்க போகிறோம். அதே மாதிரி ஜூலை 20 கம்ப்ளீட்டாக அந்த யூனிட்டுக்கு இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டின் பேப்பருமே உங்களுக்கு ஒரு டெஸ்ட் புக்லெட் மாதிரி அனுப்பிடுறோம். அதை நீங்கள் டெஸ்ட்டாக எழுதிக்கலாம். ஸோ அப்போ உங்களுக்கு 19, 20 இந்த 2 நாள் பார்த்தீங்கன்னா அங்கே என்ன வருது பாருங்கள். ஒரு ஸ்லிப் டெஸ்ட் மாதிரி ஒன்று இருக்குது, கம்ப்ளீட் டெஸ்ட் மாதிரி ஒன்று இருக்குது. அப்போ ஸ்லிப் டெஸ்ட்டில் கொஸ்டின் கம்மியாக இருக்கும், கம்ப்ளீட் டெஸ்ட்டில் மேபி அது 200 கொஸ்டினாக கூட இருக்கலாம், 300ஆகவும் இருக்கலாம். ஸோ அந்த யூனிட்டுக்கு மேக்ஸிமம் எவ்வளோ எடுக்க முடியுமோ அவ்வளோ எடுத்து அதில் கொடுத்துருவோம். இது ஜூலை 20ஆம் தேதி. இப்போ பார்த்தீங்கன்னா மேலே ஒரு 5 நாள் போயிருக்கோம், கீழே ஒரு 2 நாள், 7 நாள் அப்படிங்கிறது ஒரு யூனிட்டுக்கு உண்டான ஷெடியூலுங்க. இதே கேப்பில் இந்த 7 நாள் கேப்பில் கட்டாயமாக நம்ம ஒரு தமிழ் தகுதி தேர்வும் வச்சாகணும், ஒரு ஜிகேவையும் உள்ளே புகுத்தி ஆகணும். அதோட டைம் டேபிள் பிறகு நான் ஷேர் பண்ணுறேன். என்னென்ன டேட்டில் தமிழ் எழுதலாம், எந்தெந்த டேட்டில் பொது அறிவை நம்ம மீட் பண்ணலாம் அப்படிங்கிறதும் கொடுத்துட்டு போகிறோம். ஸோ இந்த 7 நாளை ஃபாலோ பண்ணிக்காங்க. இதே மாதிரி தான் யூனிட் மாறும். அந்த 7 நாள் செட்டப் அடுத்து அப்படியே வச்சுன்னு வரும். ஜூலை 21ஆம் தேதி பார்த்தீங்கன்னா மேக்ஸில் யூனிட் 5 ஃபங்க்ஷனல் அனாலிசிஸில் ஆஃப்டர்நூன் ஒரு டெஸ்ட்டு. அப்போ காலையில் அந்த ஆஃப்டர்நூன் டெஸ்ட்டுக்கான சப் கண்டென்ட் என்ன அப்படிங்கிறத சொல்லிடுவோம். அந்த சப் கண்டென்ட்டை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஆஃப்டர்நூன் டெஸ்ட் எழுத போகிறீங்க. அதுக்கப்புறம் மீதி இருக்கிற 4 நாளுமே 2 டெஸ்ட்டாக எழுத போகிறீங்க. இந்த 2 டெஸ்ட்டுக்கும் ஸ்ப்ளிட் அப் கொடுத்துருவோம். இதெல்லாம் எழுத கண்டென்ட் இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துட போகிறோம். இது ஒரு செட்டுங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா சைக்காலஜி 2 நாள் எடுக்கிறோம். இந்த 2 நாள் சைக்காலஜிங்கிற இடத்துல தமிழும் ஜிகேவும் கொண்டு வந்தாலும் அது பிறகு நான் போடுறேங்க. ஸோ அப்போ சைக்காலஜி பாருங்கள், 3rd யூனிட் ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் தமிழ்நாடு 7 டெஸ்ட் இதில் வருங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் ஒரு டெஸ்ட் கொடுத்துடலாம். சைக்காலஜி மறுபடியும் பாருங்கள், 27ஆம் தேதி ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் தமிழ்நாடு ஃபுல் டெஸ்ட்னு கொடுத்துருக்கோம். அப்போ ஃபுல்லாகவே பல்காக ஒரு 300 கொஸ்டினா ஒரு 200 கொஸ்டின் அந்த மாதிரி இங்கே கொடுத்துருவோம். ஸோ உங்களுக்கு கொஸ்டின் ஜிகேவை பொறுத்தவரையில் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு 10 யூனிட் வரப்போகுதுங்க. ஒரு யூனிட்டுக்கு 100 கொஸ்டின் அப்படின்னு எடுத்தால் கூட ஒரு 1000 கொஸ்டின் பேக்கேஜ் மாதிரி கிடச்சிரும். சைக்காலஜி அதிகமாகவே இருக்கும். சைக்காலஜிலாம் பார்த்தீங்கன்னா ஓவராலாக உங்களுக்கு ஒரு 3000 4000 கொஸ்டின் கவர் பண்ணுற மாதிரி இங்கே வந்துருங்க. ஸோ நிறைய எம்சிக்யூ ஃபார்மேட்டில் டெஸ்ட் பேட்ச் உள்ளவங்க ஏற்கனவே படிச்சுட்டு உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டெஸ்ட்டெல்லாம் ரொம்ப சுலபமாக இருக்கும். படித்த கண்டென்ட்டை ரிவிஷன் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். படித்ததோடு இல்லாமல் இந்த டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் கொஸ்டின்ஸை நீங்கள் கையில் மீட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் ஆகலாம். இதே மாதிரி தாங்க நான் 2 யூனிட்டுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். கடைசி வரைக்கும் இதே போல தான் இருக்கும். ஸோ 7 நாள் சேர்ந்து தான் இந்த யூனிட் வந்து உங்களுக்கு அப்படியே வரும். லாஸ்ட்டில் வந்தீங்கன்னா நமக்கு ஆகஸ்ட்டு செப்டம்பரில் எக்ஸாம் சொல்லியிருப்பாங்க. கடைசி வரைக்கும் நம்ம எப்போ முடிச்சிருக்கோம் பாருங்கள். 10 யூனிட்டு மேக்ஸு, 10 யூனிட்டு சைக்காலஜி, 10 யூனிட்டு ஜிகே, 9 யூனிட்டு 10th தமிழ் பழைய புத்தகத்தை ஃபாலோ பண்ணி முடிச்சுக்கணும். கம்ப்ளீட்டாக நமக்கு இங்கே முடியுது பாருங்கள். செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி கம்ப்ளீட்டாக 10 யூனிட்டு முடிச்சு வெளியே வரும். ஜிகேவும் 10 முடிச்சிருப்போம். அந்த கேப் வரைக்கும் சைக்காலஜியில் 10 யூனிட் முடிச்சிருப்போம். மேத்தமெட்டிக்ஸில் 10 யூனிட் முடிச்சிருப்போம். ஸோ செப்டம்பர் 21 சைக்காலஜியில் கரிக்குலம் டிசைனிங் அண்ட் டெவலப்மெண்ட் அந்த ஏரியா வருதுங்க. இந்த இடத்துல கொஞ்சம் ஐடியா இருக்குது, நான் கிளியராக அது குரூப்பில் போடுறேன். ஸோ கரிக்குலம் டிசைனிங் அண்ட் டெவலப்மெண்ட். ஸோ இந்த ஃபுல் யூனிட் டெஸ்ட்டை இந்த இடத்துல மீட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கு மேலே ஒரு 7 நாள் கேப். 28ஆம் தேதி போர்டு எக்ஸாம்னு முதல் டைம் டேபிள் கொடுத்துருந்தாங்க. நம்ம அங்கேயே டெட்லைன் வச்சு முடிச்சிருக்கிறோம். அதுக்கு மேலே மறுபடியும் வரட்டுங்க. என்ன டேட்டுங்கிறது வந்தது அப்படின்னா நம்ம இதெல்லாம் டென்டேட்டிவாக மாற்றிக்கலாம். அப்போ செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதி கம்ப்ளீட்டாக ஒரு ப்ரிப்ரேஷனில் இருக்க போகிறோம். 10 யூனிட் மேக்ஸும், 23ஆம் தேதி முதல் 5 யூனிட்டில் ஒரு டெஸ்ட்டு, 24ஆம் தேதி அடுத்த 50% டெஸ்ட்டு, 3 மாடல் எக்ஸாம். வெரி நெக்ஸ்ட் டேவே நம்ம எக்ஸாம் போகிற மாதிரி கொடுத்துருந்தோம். எனிவே இப்போ நமக்கு இங்கே கீழே கொஞ்சம் டைம் கிடச்சிருக்கிறதுனால இது ஒரு டென்டேட்டிவ் டைம் டேபிள். ஸோ எப்படி இந்த அகாடமியில் நம்ம டெஸ்ட் பண்ணுறோம் மேக்ஸையும் தமிழையும் ஜிகேவையும் அப்படிங்கிறத ஒரு மாடலுக்கு கொடுத்துருக்கோம். டென்டேட்டிவ் டைம் டேபிள் கொடுத்துருக்கோம். ஸோ இதுபடி தான் ஃபாலோ பண்ண போகிறோம். தொடர்ந்து ஆசிரியர்கள் இதில் நீங்கள் சேர்ந்து பயன்பெறணும் அப்படின்னா 1500 வந்து நீங்கள் பே பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிட்டு உங்களுடைய நேமு அனுப்புனீங்கன்னா தொடர்ந்து 13ஆம் தேதி நம்ம நாளைக்கு முதல் தேர்வை மீட் பண்ண போகிறோம். ஸோ தொடர்ந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருங்க. 14ஆம் தேதி இந்த டெஸ்ட் பேட்ச் வரும். சாரி 13 வந்து ஆன்லைன் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுதுங்க. 14ஆம் தேதி வந்து நம்ம டெஸ்ட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிடுவோம். ஆல் த பெஸ்ட் டீச்சர்ஸ். தேங்க்யூ.